எல்லாமே ஒரே சொல்லுகிற பாஜக சங் பரிவார் கும்பல் ஒரே ஜாதின்னு சொல்ல முடியும். சொன்னா அடுத்த நிமிஷம் அங்க ஆளை மாத்திடுவான். காந்தி சொன்னாரு, காந்தியை மாத்திட்டாங்களே. காந்தியோட கொலைக்கு பின்னாடி அவரு மிகப்பெரிய வர்ணாசிரம தர்மத்தினுடைய அது நீங்க கோட்ஸே ஒப்புக்கொள்றானே நீதிமன்றத்துல. நான் வர்ணாசிரம தர்மத்தை மனு தர்மத்தை பாதுகாப்பதற்கு தான் காந்தியை கொண்டனே சொல்றானே. எங்களோட காந்தியை கொன்னப்ப வந்துட்டுங்க பெரியாரெல்லாம் வானொலியில் பேசினாருங்களா? ஆமாம், தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பக்கம் மகாராஷ்டிராவில் பெரிய கலவரம் அடிக்குது. பார்ப்பன அக்ரஹாரங்களை கொளுத்துறாங்க, பார்ப்பனர்களை கொள்றாங்க. ஏன்னா கொன்னது மகாராஷ்டிராவை சார்ந்த சித்பவன் பார்ப்பனன். நாதுராம் விநாயக் கோட்ஸே சித்பவன் பார்ப்பனன், RSS இயக்கத்தை சார்ந்தவர். அவர் தான் கொள்றாரு. ஆனால் கையில் என்னென்னு பச்சு குத்திருந்தாருங்க? இஸ்மாயில் சுன்னத் பண்ணியிருந்தார். அதாவது எப்படியா இருந்தாலும் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா காந்தியை கொள்ற இடத்துல இவரையும் கொன்றுவாங்க. கொன்னதற்கு பிறகு இஸ்மாயில் சுன்னத் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது மொத்த விருப்பம் மக்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது திரும்பவும் சொல்லி பெரியார் என்ன பேசினார்? மகாராஷ்டிராவில் பார்ப்பனர்களுக்கு அக்ரஹாரங்கள் மீது தாக்குதல் நடந்த போது பெரியார் வானொலியில் சொன்னாரு, ஒரு பாப்பான் கொண்டுட்டானுங்கிறதுக்காக மொத்த பார்ப்பன சமூகத்தை அடிப்பது சரியல்லன்னு பேசினார். இது மனிதாபிமானமற்றதுன்னு பேசினார். காலமெல்லாம் பார்ப்பன எதிர்ப்பை பேசிய பெரியார் காந்தி கொலையில் ஒட்டுமொத்த பார்ப்பன சமூகத்தை பாதுகாத்தார். இங்க எந்த கலவரம் நடக்கும்? எந்த கலவரம் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு எதிராக நடக்கல. மகாராஷ்டிரா முழுக்க நடந்தது. பல பார்ப்பன சேரிகள் அக்ரஹாரங்கள் கொளுத்தப்பட்டன, பல பேர் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இது சமாதானத்துக்கு பெரியார் பேசினா தான் சரியா இருக்கும்னு பெரியாரை பேச வச்சாங்க. வானொலியில் பேச வச்சாங்க. பெரியார் பேசினார், அண்ணா பேசினார், அண்ணாவும் பேசினார். 1948 ஜனவரி 30 மாலை இந்திய தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்தியாவின் மிகவும் மரியாதைக்குரிய தலைவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வெளியே வந்தபோது அவரை நாதுராம் விநாயக் கோட்சே சுட்டுக் கொன்றார். இந்து மகாசபாவில் சேருவதற்கு முன்பு கோட்சே இந்தியாவில் தற்போது ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தியல் ஊற்றுக்கண்ணாக கருதப்படும் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் அதாவது RSS என்ற அமைப்பில் உறுப்பினராக இருந்தார். கடந்த ஆண்டு பாஜக MP ஒருவர் கோட்சேவை தேசபக்தர் என வர்ணித்தார். ஆனால் அந்த போக்கு பெரும்பாலான இந்தியர்களை கோபப்படுத்தியுள்ளது.